அவருடைய உத்தியோகபூர்வ வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு அங்கால போயிருக்கிறார். அங்காலே தங்காலே தொங்காலை தொண்டை கட்டி எல்லோரும் தொண்டையை ஒன்றுக்கு இருக்கணும். உங்களுடைய வசதி வாய்ப்புகள் பற்றி உங்களுடைய மக்கள் ஒன்றும் கதைக்கிறீங்க? மக்கள் வந்து கதைக்கிறவங்க நாங்கள் வந்து ஒரு ராஜ பரம்பரை. நாங்கள் யுத்தத்தை முடித்து உங்களை நான் ஒரு சுமூகமான ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு வந்திருக்கேன் தானே. பாதுகாப்பான வாழ்க்கையை கொண்டு வந்தது நான் தான். இப்போ பார்க்க போனால் அது வந்து துண்டு இன்னும் இன்னும் மேலே 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 வந்துட்டு என்ன காரணம் இருக்குது? சின்ன இது மேலே மேலே வந்து கழுத்தை நெருக்கிற அளவுக்கு வரும் போல இருக்குது. இப்போ வந்து இந்த நினைவேந்தலுக்கு அன்றைக்கு போயிருந்தீங்களா, அதில் வந்து உங்களை தடுக்கப்பட்டிருந்தது நினைவேந்தலான்னு சொல்லி. இரண்டா தோழர், இப்போ நீங்கள் ஒரு விஷயம் அந்த சண்டியன் இல்லாத சந்தியில் நொண்டியனும் சண்டியன்னு சொல்கிறாங்களா, அப்படி ஒரு கதை தான் இவங்களோட கதை. இப்போ அது எதிர்காலத்தில் வந்து இப்போ தமிழ் கட்சிகளை வந்து மக்கள் ஆதரிக்க மாட்டார்கள் என்ற மாதிரி போகுதா? இப்போ இப்படி தோழர், நீங்கள் தமிழ் சிங்களம் முஸ்லீம்னு சொல்லி நீங்கள் பிரிச்சலாம் நீங்கள் பேசக்கூடாது. செம்மணி தொடர்பாகவும் மற்ற வந்து காணாமல் போன தொடர்பாகவும் இப்படித்தானே தோழர். நாங்கள் அந்த இடத்த போயிட்டு அந்த இடத்துக்கு அங்கே நின்றுட்டு நாங்கள் அதை பார்த்து நாங்கள் நிற்கிறதுக்கு படம் போட்டு நாங்கள் இதை பார்த்தோம், நாங்கள் அதை பார்த்தோம். வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் மத்தியில் வந்து பரவலாக பேசப்படுகின்ற விடயங்கள் தொடர்பாக இன்றைய நிகழ்ச்சியில் வந்து கதைக்கிறதுக்கு இருக்கின்றோம். அந்த வகையில் வந்து எங்களுடன் இன்றைய தினம் ராஜா அவர்கள் வந்திருக்கின்றார். மகியங்கனையில் இருந்து அவருடன் நாங்கள் உரையாடி பார்ப்போம். கடந்த காலத்தில் வந்து நடந்த பிரச்சனைகளும் தற்போது நடந்த பிரச்சனைகளும் மக்கள் மத்தியில் எவ்வாறு அதை வந்து பேசுபொருளாக இருக்குது தொடர்பாக அவருடன் உரையாடி பார்ப்போம். வணக்கம் சார். வணக்கம். தற்போது வந்து இந்த பிரச்சனை தொடர்பான சொன்னால் அவருடைய பிரச்சனை என்னன்னு சொன்னால் அவருடைய உத்தியோகபூர்வ வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு அங்கால போயிருக்கிறார். அங்காலே தங்காலை என்னும் இடத்துல வந்து இருக்கின்றார். அது தொடர்பாக நாங்கள் அவருடன் கொஞ்சம் பேசி பார்க்கலாம். வணக்கம் சார். அது தொடர்பாக உங்களுடைய கருத்து? வணக்கம். எல்லோரும் ஒன்றுக்கு இருக்கணும். தமிழ்ல நான் தமிழ் கொஞ்சம் பொட்ட தமிழ் பேசலாம். நாமெல்லாம் ஒன்றா இருக்கணும். நாங்கள் இந்த கலவும் செய்யலை. நாங்கள் நல்ல மாதிரி தான் இருந்தோம். அபிவிருத்தி செய்தோமாங்க. 500 கோடிக்கு மேலே எல்லாம் அபிவிருத்தி செய்தோம். மில்லியனில் எல்லாம் செய்திருந்தோம். எங்களுக்கு இப்போ இருக்கிற ஆட்கள் வந்து அவ்வளோ நல்லமில்லை. என்னை வந்து வீட்டில் இருந்து உழுப்பி என்னை இப்போ தங்காலைக்கு அனுப்பி போட்டாங்க. அதால் நான் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது. ஆனால் நான் தந்தா இப்போ நவீன ஒரு துட்டகம் உணவாக நான் உருவெடுத்து வந்திருப்பேன். நான் திருப்பியும் வருவேன். நாட்டில் நடக்கிற அநியாயங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நான் கட்டாயம் வந்து பார்ப்பேன். அதுக்காக நேற்று தம்பி வந்து என்னோட அழைச்சிட்டு போனார். பக்கத்து வீட்டு வெள்ளை அண்ணன் அவரும் வந்தார். இங்கே எங்களுக்கு முந்தி உதவி செய்த போராட்டங்கள், எங்களோட யுத்தத்துக்கு உதவி செய்தவை எல்லாம் என்னோட தான் இருக்கிறோம். அதால் நான் இப்போவுமே தொலைச்சி போக மாட்டேன். நான் கட்டாயம் வருவேன். உங்களுடைய ஆதரவு தெரிவிக்கின்ற மக்கள் என்ன சொல்லினோம் அதை பற்றி? மக்கள் வளமையாக வீட்டுக்கு வந்து போகிறது, மக்கள் நெடுக வீட்டுக்கு வந்து போகிறாங்க. என்னோட இல்லத்துக்கு இப்போவும் வந்து பார்த்துட்டு தான் போகிறாங்க. மக்கள் இப்போவும் என்னோட தான் இருக்கிறாங்க. இப்போ இருக்கிறவங்க எல்லாம் சும்மா கதை சொல்கிறது என்னோட தான் எல்லாம் வந்து போகிறாங்க. உங்களுடைய வசதி வாய்ப்புகள் பற்றி உங்களுடைய மக்கள் ஒன்றும் கதைக்கிறேன் இல்லையோ? வசதி வந்து நாங்கள் வந்து ஒரு அதாவது வந்து சமையலுக்கு இத்தனை பேர், அந்த வேலைக்கு இத்தனை பேர்னு சொல்லி இருக்கிறீங்களா வசதியாக? அந்த விடயங்கள் சார்ந்தும் கூட மக்கள் ஆதரவான மக்கள் ஒன்றும் கதைக்கிறீங்க வந்து கேட்குறேன். மக்கள் வந்து கதைக்கிறவங்க நாங்கள் வந்து ஒரு ராஜ பரம்பரை. சரி, எங்களோட பரம்பரைக்கு வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ நாங்கள் வந்து ராஜா மாதிரி தான் வாழுவோம். என்னோட பிள்ளை, அண்ணா, சித்தப்பா, தம்பி எல்லாருமே நாங்கள் ராஜ பரம்பரை. எங்களுக்கு நிறைய பேர் உதவி செய்வாங்க. நாங்கள் அப்படித்தான் வாழ்ந்த. நாங்கள் இன்றைக்கு தம்பி பார்த்தீங்கன்னா
அந்த யுத்தத்தை முடித்து உங்களை நான் ஒரு சுமூகமான ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு வந்திருக்கேன் தானே. பாதுகாப்பான வாழ்க்கையை கொண்டு வந்தது நான் தான். அப்போ நான் திரும்பவும் வருவேன். தருவ இல்லை என்ற மகனை தான் அதான் வளர்த்து கொண்டிருக்கேன். மகனை அடுத்தது நான் ஜனாதிபதியாக கொண்டு வருவேன். இளம் ஜனாதிபதியா அடுத்த முறை கட்டாயம் கண்டிப்பாக பார்க்கலாம். ஆனால் அதுக்கு வாய்ப்பில்லைன்ற மாதிரி தற்போதைய அரசாங்கம் சொல்லுது. இப்போ உள்ளவங்க இப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் நான் கட்டாயம் என்ற மகனை கொண்டு வந்து பெரிய அளவில் மக்களுக்கு சேவை, நான் இப்படி மக்களுக்கு சேவை செய்தனும். தமிழ் மக்கள் மத்தியில் இப்படி அவர் அடுத்த ஜனாதிபதியாக ஏற்றுக்கொள்வாங்களா? அவங்க கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வாங்க. ஏன்னா மக்களுக்கும் வந்து போராட்டம் சண்டை எல்லாம் விருப்பம் இல்லை. நான் தான் சமாதானத்தை கொண்டு வந்தேன். அதுக்கான வேலை திட்டம் என்ன மாதிரி செய்கிறீங்க தமிழ் மக்கள் மத்தியில்? தமிழ் மக்களுக்கு நாங்கள் என்ன வேலை திட்டத்தை செய்தது, நாங்கள் இப்போ எங்களுக்கே வேலை திட்டம் செய்தோன்னு இருக்கிறாங்க. சரியா? அப்புறம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இனி வெளியில் வர வேணும். நாங்கள் இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்து கதைச்சிருக்கோம் தானே. நாங்கள் இப்போ எல்லாம் ஒரு கூட்டணியாக வந்துருக்கோம். ஒன்றுக்கு இருக்கோம் எல்லாம் ஒன்றுக்கு இருந்து பாத்ரூம் வசதிகள் கட்டாமல் ஒன்றுக்கு இருக்கணும். ஒன்றுக்கு இருந்து எல்லாம் கூட்டா வந்து நாங்கள் இப்போ பேசி கொண்டு இருக்கோம். அப்போ நாங்கள் கட்டாயம் வந்து வருவோம். சரி சரி. அப்போ அதுபோல தான் வந்து உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் பிணைந்தது மாதிரி இந்த துண்டு வந்து இருக்குது. இப்போ பார்க்க போனால் அது வந்து துண்டு இன்னும் இன்னும் மேலே 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 வந்துட்டு என்ன காரணம் இருக்குது? சின்ன இது மேலே மேலே வந்து கழுத்தை நெருக்கிற அளவுக்கு வரும் போல இருக்குது. இப்போ இருக்கிறவங்க இந்த துண்டை கூட விட்டு வைக்க மாட்டாமல் என்ன கலைச்சிட்டாங்க. அது என்னோட வீட்டில் தான் நான் எத்தனையோ கோடி செலவழிச்சு விட்டால் நிறைய துண்டு இருக்குது பாருங்க. இப்போ துண்டை கூட நான் சரியா போடலாம துண்டு நல்ல சின்னனா வந்துட்டு. அதான் இப்போ இந்த துண்டை பார்க்கும்போது இப்போ அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் இதை ஒப்படைக்க மாட்டீங்க போல இருக்கு இந்த துண்டை. இல்லை அது என்னோட மகன் இருக்கிறான் தானே, அவன் கட்டாயம் பெரிய துண்டோட வருவான். பெரிய துண்டோட வளர்ச்சி அடையமன்றீங்க இந்த துண்டு. நாட்டை ஆட்சி செய்வான் அவன். பெரிய துண்டோட வந்து ஆட்சி செய்வான். நன்றி நன்றி. இன்னும் ஒரு நபர், எங்களுக்கு முக்கியமான நபர், எங்களுடைய வடமாகாணத்தில் ஒரு அபிவிருத்தி நாயகன், மக்கள் நாயகன் என்று தான் சொல்லலாம். எங்களுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம் என்று சொல்லலாம். அவர் எங்களுக்கு அமைச்சராக வந்தது. அந்த வகையில் வந்து சந்திர நாயுடு அவர்கள் தற்போது அங்கு வந்திருக்கின்றார். அவரிடம் சில கேள்விகளை வந்து நாங்கள் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் தோழர். வணக்கம். இப்போ தற்போது வந்து எங்களுடைய நாட்டில் வந்து பேசுபொருளாக இருக்கிற சில விஷயங்கள் தொடர்பாக கதைச்சு கொண்டு இருக்கணும். அந்த வகையில் உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஒரு கேள்வி ஒன்று கேட்கலாம்னு இருக்கிறேன். இப்போ வந்து இந்த நினைவேந்தலுக்கு அன்றைக்கு போயிருந்தீங்களா, அதில் வந்து உங்களை தடுக்கப்பட்டிருந்தது நினைவேந்தலான்னு சொல்லி, அது தொடர்பாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லைண்டா தோழர், இப்போ நீங்கள் ஒரு விஷயம் இப்போ நாங்கள் வந்து இந்த நாட்டில் நாங்கள் இது கிடையாது. நாங்கள் வந்து தொடர்ச்சியாக நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். நாங்கள் எங்கேயும் ஓடி போகலை. கடந்த காலங்களில் கசப்பான சில விடயங்கள் நடந்திருக்கு, அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆக வேண்டி விசேடமாக நாங்கள் அன்றைக்கு போனது வந்து என்னன்னு சொன்னால் அது வேறு எதுக்கும் இல்லை. அந்த இடத்துல நாங்கள் போய் என்ன நடக்குது, அங்கே என்ன செய்கிறாங்கன்றதுக்கு பார்க்குறதுக்காகத்தான் நாங்கள் அந்த இடத்துக்கு போனோம். இல்லை நாங்கள் என்ன தோழர், நீங்கள் ஒன்றை விளங்கி கொள்ள நான் மட்டும் இல்லை, எங்களோட பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்கள் வந்திருந்தாங்க. நாங்கள் அந்த இடத்துக்கு போனோம். போயிட்டு நாங்கள் அங்கே அது ஒரு அகிம்சை வழியில் அவர் போராடி இருக்காரு. உங்களுக்கு எல்லாம் மிச்சம் தெரியும். அது அப்போ நாங்கள் அதை பார்க்க போகும்போது அவங்க வந்து தடுத்தாங்க. இந்த இப்படித்தானே தோழர், அந்த சண்டியன் இல்லாத சந்தியில நொண்டியனும் சண்டியன்னு சொல்றாங்கல்ல, அப்படி ஒரு கதை தான் இவங்களோட கதை. அப்ப இவங்க அன்னைக்கு நாம பார்த்துட்டு நாம செம்மணிக்கு போயிட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு அங்கே பார்க்க போகவும் நம்மளோட பிரச்சனைக்கு வர்றாங்க. அப்போ இது வந்து சும்மா நாங்கள் சொல்கிற மாதிரி இல்லை, இது ஒரு சில அரசியல் காட்புணர்ச்சிகளால் இருக்கிறவங்க தான் இதுக்கு பின்னணியில் நின்றுக்கிட்டு இதுகளாக அங்கே இங்கேன்னு இடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நான் ஒன்றும் எல்லாருக்கும் தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். நாங்கள் இப்போ தெற்கில் இப்படி ஊழல்களை எல்லாம் எல்லாரும் இப்போ பிடிச்சி நாங்கள் எல்லாம் போட்டுக்கொண்டு வரோம். அதே போல் ஊழல்வாதிகள் என்று சொல்லப்படுகிற யாராக இருந்தாலும் நான் ஒன்றை விசேஷமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அவர்கள் இன்றைக்கும்
அவர்களுக்கான ஒரு நீதியை பெற்றுக் கொடுக்கறதுக்காகத்தான் நாங்கள் இருக்கிறோம். அப்போ இப்படியான விளையாட்டுக்கள் எல்லாம் அவங்க அரசியல் விளையாட்டாக வச்சிருக்கணுமே தவிர அதுகளை நம்ம கிட்ட காட்டுறது அவ்வளவு நல்லமில்லை தோழர். இப்போ அரசியல் பிரச்சனை சார்ந்து இப்படி எதிர்ப்பு கிடைக்குது, அடுத்து மக்கள் மத்தியில் உங்களுக்கு என்ன மாதிரி ஆதரவு கிடைக்குதோ இல்லை அதுவும் இப்படி கலைக்கிற மாதிரி இல்லை மக்கள்னு சொல்லி சொன்னா தோழர் அது வேறு எதுக்கும் இல்லை. மக்கள் எப்பவுமே இப்ப மிச்ச அரசியல்வாதிகள் இருக்காங்க தானே, இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறாங்க தானே, இங்க லோயரா இருக்காங்க, இங்க இந்த தினவேந்தல் எல்லாம் செய்யறாங்க. அவங்க தேசியம்னு சொல்லிக்கிட்டு தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர அவங்க மக்களுக்குன்னு இந்த சேவையும் செய்யலை. உங்களுக்கு தெரியும் தானே 500 கோடி அடிச்சவன் இருக்கிறான், லஞ்ச ஊழல் மோசடிகள் செய்த எத்தனையோ பேர் இருக்காங்க. இப்படி நிறைய பேர் நாட்டில் தொடர்ந்து பிரச்சனை செய்துன்றாங்க. அப்போ அத்தனை மிச்சம் வேண்டி நாங்கள் அத்தனை பேரையும் நாங்கள் தண்டிக்கிறது, அவங்களுக்கும் நாங்கள் ஒரு நீதியை பெற்றுக் கொடுக்கறது தான் மக்கள் விரும்புகிறாங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் தானே தோழர், இந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் எங்களுக்கு எப்படி ஆதரவு தந்தாங்கன்னு உங்களுக்கு அது தெரியும். சரி, அதே போல தான் நம்மளோட தோழரையும் அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்திருக்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ மக்கள் எங்களை தான் விரும்புகிறாங்க. அப்போ நாங்கள் மக்களுக்கு நாங்கள் அதை செய்ய வேண்டும் தானே தோழர். இப்போ அது எதிர்காலத்தில் இப்போ தமிழ் கட்சிகளை மக்கள் ஆதரிக்க மாட்டார்கள் என்ற மாதிரி போகுதா? இப்போ இப்படி தோழர் நீங்கள் தமிழ் சிங்களம் முஸ்லீம்னு சொல்லி நீங்கள் பிரிச்செல்லாம் நீங்கள் பேசக்கூடாது. நாங்கள் ஒத்துமையாக எல்லாருமே ஒரு சுபிட்சமாக நாங்கள் இருக்க வேண்டிய நிலைமைக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும் தானே, கடந்த காலங்களில் இப்படியெல்லாம் மக்கள் அவங்க பாவிச்சாங்க, மக்கள் இந்த பணத்தில் எப்படி வாழ்ந்தாங்க, இப்படி சொகுசு ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தாங்க, கதவு துறக்கிறதுக்கு ஒருவர், வீட்டுக்கு எத்தனை பேர் இருந்தாங்க, இப்படித்தான் அவங்க வாழ்ந்தாங்க. ஆனால் இப்போ நாம் எப்படி இருக்கிறோம் தெரியுதானே, நாங்கள் பிரச்சனைக்கு போகிறோம், மக்களோட பிரச்சனையை பார்க்குறோம், இப்படித்தான் நாங்கள் போய்கொண்டிருக்கோம். கண்கூட நாங்கள் பார்க்கக்கூடியதாக தான் இருக்குது அந்த சில விடயங்கள். இப்போ எதிர்காலத்தில் வடக்கு பகுதிகளில் அபிவிருத்தி திட்டங்கள் எப்படி இருக்கு தமிழர் பிரதேசம்? அபிவிருத்தி என்று சொன்னால் இப்போ நாங்கள் உங்களுக்கு தெரியும், நாங்கள் இப்போ தொடர்ச்சியாக ஜாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, கிளிநொச்சி எடுத்துக்கொண்டாலும் சரி, வடமாகாணத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதுபோல் நாங்கள் விசேடமாக நீங்கள் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட இந்த வடக்கு கிழக்குகளில் நாங்கள் தொடர்ச்சியாக செய்கிறோம். தோழர் வந்தார், இப்போ உங்களுக்கு தெரியும், நாங்கள் போய் மயிலட்டில் அடிக்கல் நாட்டியிருக்கோம். அது இன்றைக்கு நாங்கள் துறைமுகம் செய்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். அப்போ நாங்கள் படிப்பையெல்லாம் நவீனமாக்குறோம். இப்போ கொழும்பில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பேருந்து நிலையத்தை நவீனமாக்குறோம். அப்போ இப்படியான வேலைகளை நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறது தான் மக்கள் விரும்புகிறாங்களே தவிர நாங்கள் சும்மா இங்கே உள்ள நீங்கள் சொல்கிறீங்களே அரசியல்வாதிகள் அவங்கள போல நாங்கள் சும்மா பேசிட்டு இருக்கிறது மாத்திரமல்ல. அப்போ நாங்கள் என்ன சொல்லி வந்தோம் தோழர்ன்னு உங்களுக்கு தெரியும், நாங்கள் என்னத்தை சொல்லி வந்தோம், நாங்கள் என்ன செய்ய வேணும்னு சொல்ல. ஆகவே அது வேறு எதுக்கும் அல்ல, இது அபிவிருத்திகளை நாங்கள் மக்களுக்கு சரியாக கொடுக்கறது தான் எங்களோட தேவைப்பாடு. இன்னொரு கடைசியாக ஒரு கேள்வி உண்டு, செம்மணி தொடர்பாகவும் அடுத்த காணாமல் போனோர் தொடர்பான என்ன மாதிரியான நடவடிக்கைகள் உங்களுடைய அரசாங்கங்கள் மேற்கொள்ளும் என்று? அது போல நாங்கள் அதில் எந்த விதமான ஒளிவு மறைவோ இதுக்குமே நாங்கள் இல்லை. நாங்கள் நீங்கள் அதுகளை செய்யுங்கன்னு தான் நாங்கள் நிதி ஒதுக்கி இருக்கிறோம். அதுக்குரிய வேலைப்பாடுகள் நடத்தொன்று இருக்குது. அது யாராக இருந்தாலும் இப்படியான சித்திரவதைகளை செய்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். அது நீங்கள் சர்வதேச நீதிமன்றம் தேவை, அது தேவை, இது தேவை, அது இங்கேயே அதை தண்டிக்கிறதுக்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்வோம். இதில் யாருமே தப்பிக்கிறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை. இல்லை, அந்த செம்மணி புதைகுழிக்கு ஜனாதிபதி வந்தவர் விரையில் என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு ஒன்று இருக்குது. அப்படித்தானே தோழர், நாங்கள் அந்த இடத்தை போயிட்டு அந்த இடத்துக்கு அங்கே நின்றுட்டு நாங்கள் அதை பார்த்து நாங்கள் நிற்கிறதுக்கு படம் போட்டு நாங்கள் இதை பார்த்தோம், நாங்கள் அதை பார்த்தோம், அப்படி செஞ்சோம், இப்படி செஞ்சோன்றது மிச்ச கதை தானே தோழர். அது நமக்கு தேவையில்லையே. நாம அந்த இடத்துல என்ன நடக்குதுங்கிறத நாங்கள் பார்த்து கொண்டா இருக்கோம். இப்போ உங்களோட ஊடகம் மூலமாக நாங்கள் பார்க்குறோம், செய்திகள் எல்லாம் வந்திருக்கு. அப்போ நாங்கள் அதில் எப்பவும் அக்கறையாக தான் இருக்கோம் தோழர். அப்போ நாங்கள் அதை பார்த்து தான் அதை செய்ய வேணுமன்றது இல்லையே தோழர், அதை பார்க்கணுமன்றது. ஆமாம், நாங்கள்
நீங்கள் இப்போ வேத செய்தியை போடுறீங்க, என்னென்ன நடந்திருக்கு அங்கே, அந்த 2 பேர் 3 பேர் 5 பேருன்னு ஒன்றா இருக்கிற அந்த எலும்பு கூடு எல்லாம் பார்த்து தான் இருக்கு தோழர். அப்போ அதுக்கு வந்து நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் அதுக்கு ஒரு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்தே தீர்வோம். நீங்கள் அதை மட்டும் நீங்கள் பெருசாக எடுத்துக்கொள்ளாதீங்க, அது கட்டாயம் அது நாங்கள் எல்லாம் செய்வோம். நன்றி சார். இவ்வளோ நேரம் எங்களோட கேட்ட கேள்விகளுக்கு அருமையான பதில்களை நீங்கள் தந்திருக்கிறீர்கள். மிக்க மிக்க நன்றி சார்.